அமைச்சரின் ஆபாச பேச்சு வலுக்கும் கண்டனம். அமைச்சர் பதவியிலிருந்தும் பொன்முடி நீக்கப்படுவாரா என்கிற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. இதை முன்வைத்தே இன்றைய தினம் இந்து முன்னணி தமிழ்நாட்டிலே மாநகராட்சி பகுதிகளிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நாளைய தினம் சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. வனத்துறை அமைச்சராக இருக்கிற பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக முன்பு இருந்தவர். அவர் தன்னுடைய ஒரு அரங்க பேச்சிலே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற திருவாரூர் தங்கராசனுடைய 100ஆண்டு விழாவில் அவர் பேசுகின்ற பொழுது பெண்கள் குறித்தும் சைவ வைணவ மதங்கள் குறித்தும் ஒப்பிட்டு ஒரு அருவருக்கத்தக்க இந்த நேரலையில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாத வார்த்தைகளை ஒரு மேடையிலே பேசியிருக்கிறார். அதையும் சிலர் ரசித்திருக்கிறார்கள். இதுபோன்று பேசித்தான் திராவிட இயக்க கொள்கையை நாங்கள் பரப்பினோம், அதற்கான நடவடிக்கையை எடுத்தோம் என்றெல்லாம் பெருமிதத்தோடு பொன்முடியும் அந்த பேச்சு இதை தொடர்ந்து அருவருக்கத்தக்க அந்த பேச்சுக்கு பிறகு பொன்முடியும் அதை சிலாகித்து மறுபடியும் பேசியிருக்கிறார். இந்த பேச்சிற்கு கடுமையான கண்டனங்கள் தமிழ்நாட்டிலே பெண்கள் அமைப்பு சார்ந்து மட்டுமல்ல, அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல, ஆன்மீக தலைவர்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். கட்சி பதவியிலிருந்து மட்டும் நீக்கினால் போதாது, அவரை அமைச்சர் பதவியிலிருந்தும் கட்சியிலே இருக்க தகுதியற்றவர் எப்படி ஒரு நாட்டின் மாநிலத்தின் அமைச்சராக இருக்க முடியும் என்கிற கேள்வியை பலரும் எழுப்பியிருக்கிறார்கள். இது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்தை முதலில் பார்க்கலாம். கேவலமா பேசிக்கிறாரு. அவர் என்ன செய்யணும், அவர் பிடிச்சி என்ன பண்ணணும் அவரை. ஆமா, இதே மாதிரி சொன்னா அவ்வளவுதான், அவரை கட்சி விட்டு தூக்கணும். அவரை பொது மேடையில் இந்த மாதிரி பசங்க பொம்பளைகளை கேவலமாக பேசக்கூடாது, தப்பு. அதில் ரொம்ப ரொம்ப தப்பு. அது அவர் தகுந்த தண்டனை கொடுக்கணும் அவருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டு வைக்கக்கூடாது, அவ்வளோதான். அவர் இதெல்லாம் பேசுகிறாருன்னா அப்புறம் நம்ம என்னவா படுத்து நம்மளும் அவரை அடிக்க வேண்டியது தானே. எங்களெல்லாம் பொம்பளைங்களை பற்றி பேசினா இவர் ஆம்பளை இடத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது? எங்களை பொம்பளைங்களை மட்டமாக பேச இவர் ஒரு அம்மா வயத்தில் பிறந்தவர் தானே. ஏன் தூக்காத இருக்கிறீங்க? பெண்களை இப்படி பேசுகிறாருல்ல, அவரை ஏன் தூக்காத இருக்கிறீங்க? அவங்கள தூக்குங்க ஃபஸ்ட்டு. நீங்களாம் இருந்து என்ன இருக்குது? பெண்களை மட்டமாக பேசுறதுக்காக இருக்கிறீங்க. மன்னிப்பெல்லாம் கேட்கறதுலாம் என்ன இருக்குது? ஒரு பெண்களை இப்படி பேசிட்டு நீ மன்னிப்பு கேட்கறதுல என்ன இருக்குது? உன்னை பதிவுலேருந்து ஃபஸ்ட்டு தூக்கணும். அவர் அமைச்சராக இருக்க தகுதி இல்லாதவர், அவர் அமைச்சராக இருக்க தகுதி இல்லாதவர். இந்த மாதிரி எங்களை மாதிரி உழைச்சி சோர்த்துனார்னா அவருக்கு தெரியும். 10 பேர் காசில் சுண்டுறவங்களுக்கெல்லாம் தெரியாது. நல்ல ஆம்பளைங்க எந்த தாய் வயிற்றுல பிறந்தவங்க இந்த வார்த்தைங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் அமைச்சராக வராங்களா கண்டி இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் வராங்களா என்னன்னு அவர் இருக்க தகுதி இல்லைன்றேன். பொம்பளைங்களை இப்படி பேசுறவங்க இருக்க தகுதி கிடையாது. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பொண்ணை தாழ்த்தி பேசும்போது நமக்கு எல்லாருக்கும் உண்டானது தானே. பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அவர் ஏன் அப்படி பேசினாருன்றது கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ அமைச்சர் இருக்காங்க, இவ்வளோ அமைச்சர் பதவியில் லேடிஸும் இருக்காங்க, அவங்களும் பேசலாம், அதை பற்றி கேட்கலாம். ஏன் கேட்கலன்றது அவங்களுக்கு தான் முடிவு பண்ணணும். நம்ம கஷ்டமாக இருக்குது, ஒரு பொண்ணாக இருந்து வெளியே இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதிகார பலத்தை வச்சு எல்லாம் பேசுறது தான். அது மாதிரி பேசக்கூடாது, தப்பு தான். அவங்க அது பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் பேசும்போதாவது அட்லீஸ்ட் அவரோட தப்பை உணர்ந்துட்டு அவர் அந்த மாதிரி பேசுறதை நிறுத்திக்கணும். பொன்முடி சார் அவர்கள் பேசினது மிகவும் அருவருப்புத்தக்க ஒரு விஷயம் சார். பெண்களை பற்றி மிக மோசமாக அருவருப்புத்தக்க வகையில் பேசியிருக்காங்க. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். ப்ளஸ் அதே மாதிரி அவங்களுடைய அமைச்சர் பதவியிலேருந்து விலகணும். ப்ளஸ் அவரை கைது செய்யணும் சார். இது தாழ்மையான வேண்டுகோள், பெண்களுக்கோட தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். மிகவும் அருவருப்புத்தக்க ஒரு விஷயம் இது. இதை பற்றி பொதுவாக கூட நம்ம வெளியில் பேச முடியாது. மதத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறாரு, ப்ளஸ் பெண்களையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஒரு அமைச்சராக இருந்து இந்த ஒரு பேசுகிறத கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதருக்குரிய ஒரு என்ன சொல்ல மரியாதையே இல்லாத ஒரு இதை நாங்கள் நினைக்கிறோம். நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக பெண்குலத்தையுமே அவமானப்படுத்த விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை திராவிட அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது. சரிங்களா? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனே பதவி நீக்கம் செய்யணும். அதோட மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணணும், உடனே கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பெண்களை பற்றி இவ்வளோ தரவாக பேசியிருக்காரு. அவரை பற்றி அவங்க வீட்லேயும் திராவிட அரசு வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதை பற்றி ஏன் அவங்க கவனிக்கலை? ஏன் பெண்களை பற்றி இவ்வளோ பேசினவர் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க? டக்குன்னு அவங்கள தூக்க வேண்டியதானே. அவர் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கணும், இல்லைனா எல்லா பெண்களும் ஒன்று சேருவோம். அவர் பதவி விலகணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரு சரியான முடிவும் கூட. ஏன்னா அவர் இந்த மாதிரி பெண்களை இழிவுத்தனமாக பேசுகிறது ஒரு மதிக்கத்தக்க விஷயமா தெரியல எங்களுக்கு. அவர் உடனடியாக பதவி விலகணும். ஒரு அருவருப்பான பேச்சை பேசிய அமைச்சர் பொன்முடி அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும்.
நீக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு முன்னதாக அவரே விலக வேண்டும் என்று பெண்கள் தெரிவித்த கருத்தை நாம் பார்த்தோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அமைச்சர் பொன்முடியினுடைய இந்த பேச்சு, சர்ச்சை பேச்சு என்பது இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே பேசியிருக்கார். ஆனால் இந்த முறை மேடையிலே அல்லது இந்த நேரலில் கூட சொல்ல முடியாத வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சும் அதற்கான தொடர் எதிர்வினையும் குறித்து உங்கள் பார்வை. வணக்கம் மகேஷ். இது மிக அநாகரிகம் மற்றும் காட்டு மிராண்டித்தனமான பேச்சு. இதுக்கு தண்டனையா கட்சி பதவியை பறிச்சிருக்காரு. கட்சி பதவியை பறிப்பது என்ன பெரிய தண்டனையா? பல இடங்கள்ல கொள்ளை அடிச்சவன், பெரிய பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவனுக்கு 100 ரூபா அபராதம் விதிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவர் அமைச்சரா இருந்து செயல்படுகிறார். ஏற்கனவே அவர் மீது குற்ற வழக்குகள் இருக்கு, அதெல்லாம் கோர்ட்ல இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அமைச்சரா இருந்து இப்படி பேசியிருக்காரு இல்லையா? அப்போ அவரை உடனடியா நீக்க வேண்டும், கட்சியிலிருந்தே நீக்க வேண்டும். அது செய்யணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, திமுகவுல இவர் மட்டும் இல்ல, பல தலைவர்கள் அநாகரிகமாக காட்டு மிராண்டித்தனமா பேசுவது, அருவருக்கத்தக்க வகையில பேசுவது வழக்கமா வச்சிருக்காங்க. குடியாத்தம் குமரன் மேல புகார் இருக்கு, அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல புகார் இருக்கு. அது எல்லாம் வெற்றி கொண்டான் முன்பெல்லாம் பேசுவார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வருத்தத்தக்க. இதெல்லாம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாதான் அவருக்கு பெருமை. கட்சி பதவியிலிருந்து நீக்கியது மட்டும் போதாது, அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் காவல் நிலையங்களில் புகார் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருது. தேசிய மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்திருக்காங்க. டிஜிபி நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிவு சொல்லி அப்படின்னு சொல்லி. அது குறித்து உங்கள் பார்வை? நிச்சயமா இது காவல்துறை. ஏன்னா இது இந்து மதத்து விஷயம் மட்டும் அல்ல. நீங்க அப்படி கூட பார்க்க மாட்டாங்க. பெண்களையே அவமதிக்கிற ஒரு கேவலமான கமெண்ட் இது. பெண்களை எல்லாம் கேவலமாக விமர்சிக்கிற மறையாத பார்வை. இது ஏற்கனவே அவர் ஓசி பேருந்துல ஓசி என்று சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இவர் தொடர்ந்து செய்யறாரு. அப்ப அவர் கட்சியை விட்டு நீக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்லும்போது காவல்துறை நடவடிக்கை எடுத்தாகணும். ஒரு வகையில ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புறேன். இந்த நடவடிக்கை கூட கனிமொழி அவர்கள் கண்டிச்சதானாலையும் அவருடைய அண்ணனும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவரிடம் தெரிவித்ததை எடுத்துதான் நடந்திருக்கு. ஒருவேளை கனிமொழி செய்யாமல் போனா இந்த நடவடிக்கை கூட எடுத்திருப்பாங்களா அப்படின்ற சந்தேகமும் நமக்கு தோணுது. ஒன்று. இரண்டாவது, கனிமொழி பல சமயங்கள்ல யாரையாவது தரக்குறைவா பேச விமர்சிச்சிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. நான் அவங்களை பாராட்டுறேன். அந்த மாதிரி அநாகரிகமான பேச்சுக்களை அவங்க என்கரேஜ் பண்ணதில்லை. என்ன விஷயம்னா, இது ஒரு தடவை விட்டுட்டோம்னா தொடர்ந்து இது மாதிரி நடக்கும். அந்த ஆபத்து உண்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் சார், நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்வையில் இருந்த எனக்கு ஒரு தடுமாற்றத்தினால இப்படி பேசிட்டேன், மனது புண்பட்டு நினைச்சு நான் ரொம்ப வருந்துகிறேன், மீண்டும் மீண்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பொன்முடியும் தெரிவிச்சிருக்காரு. இது அன்னைக்கே சொல்லியிருந்தாதான் பொருத்தமா இருக்கும். நிறைய எதிர்ப்புகள் நிறைய கண்டன குரல்கள் நிறைய விமர்சனங்கள் வந்த பிறகு, அவர் கட்சி பதவியிலிருந்து பறிக்கப்பட்ட பிறகு மன்னிப்பு கேட்பாங்க. என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கே சொல்லிருக்கணும். ஆடா தப்பா சொல்லிட்டேன்னு. அது கூட இது புரியறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகுமா? அது எப்படி ஏற்க முடியும்? மன்னிப்பு கேட்பதனால காலம் வச்சுட்டு சாரி சொல்ற மாதிரி அதெல்லாம் நாம ஏத்துக்க முடியாது. இதற்கு நடவடிக்கை வேணும். அப்பதான் அடுத்த முறை யாரும் செய்ய மாட்டாங்க. அவரும் செய்ய மாட்டார், மற்றவங்க செய்யாம தடுக்கிறதுக்கு ஒரு வழியாகும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அமைச்சர் க பொன்முடி கடந்த 6ஆம் தேதி அந்த கூட்டத்திலே, அரங்க கூட்டத்திலே இவ்வாறு ஒரு அருவருப்பான பேச்சை பேசினார். அது குறித்து எதிர்வினை என்பது மெல்ல தான், கொஞ்சம் தாமதமாக ஒரு 4-5 நாட்கள் பிறகுதான். அதுவும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே எப்படி பேசியிருந்தாலும் இந்த பேச்சை ஏற்க முடியாது, கண்டிக்கத்தக்கது என்று கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் 11ஆம் தேதி. 11ஆம் தேதிக்கு பிறகுதான் அவர் 11ஆம் தேதி மதியத்து போல தான் அவர் தன்னுடைய திமுகவினுடைய துணை பொதுச்செயலாளர் என்கிற கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரும் தெரிவித்திருந்தார். வழக்கமாக இது போன்ற நீக்கல் சேர்க்க அறிவிப்பை எல்லாம் பார்த்தா பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரில் தான் வரும். ஏன்னால் அவரும் ஒரு சர்ச்சையான பேச்சை பேசியிருந்தார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசியிருந்தார். அவர் மீதும் கடுமையான விமர்சனம் இருந்த நிலையிலே அடுத்து ஒருவேளை கட்சி பொறுப்பு நீக்கம் அவராக இருக்குமோ என்கிற ஒரு கேள்வி எழுந்த சூழலில் கட்சியினுடைய வழக்கத்திற்கு மாறாக கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் பெயரிலே
துணை பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடி விடுவிக்கப்படுவதாக அந்த அறிவிப்பானது வந்தது. அதைத் தொடர்ந்து துரைமுருகன் தன்னுடைய பேச்சிற்கு வருத்தம் தெரிவித்திருந்தார். நான் மாற்றுத்திறனாளி குறித்து தவறாக பேசிவிட்டேன், நான் என்னுடைய முன்முடி பேசின வார்த்தைகளை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். அடுத்து அதைத் தொடர்ந்து பொன்முடியும் தன்னுடைய பகிரங்கமாக மன்னிப்பை கேட்டிருந்தார். மீண்டும் மீண்டும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நான் ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருந்தாலும் கூட ஒரு தடுமாற்றத்தினால் இப்படி வந்துவிட்டது என்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் அதை பெரும்பான்மையாக யாரும் ஏற்கவில்லை. இவருடைய இந்த சர்ச்சை பேச்சு என்பது இது முதல் முறையாக இருந்தால் அவரை சரி தெரியாமல் பேசிட்டார்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி அல்ல. பெண்கள் இந்த விடியல் பயணம் என்று அரசு சொல்கிறது, ஆனால் அந்த பயணத்தை அவர்கள் ஓசி பயணம் என்று பெண்கள் ஓசியில் பயணிக்கிறாங்க என்று குறிப்பிட்டு அவர் பேசியதாக இருக்கட்டும். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதியை பொது மேடையிலே அவமதித்ததாக இருக்கட்டும். எனக்கு என்ன வாக்களித்தீர்களா என்று ஒரு கட்சிக்காரரை வாக்காளரை அவமரியாதாக பொது இடத்தில் பேசியதாக இருக்கட்டும். ஒரு திட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அந்த இடத்திலே அங்கே ஒரு கட்சிக்காரரை பொது இடத்திலே பேசியதாக இருக்கட்டும். இப்படி தொடர்ச்சியாக 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த 4 ஆண்டு காலத்திலே தொடர்ச்சியாக அவர் மீதான விமர்சனம் தொடர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த முறை ஒரு அருவருப்பான ஒரு பேச்சை ஒரு அரங்கத்திலே மேடையிலே பேசியிருக்கிறார். அது பொதுவெளியிலே வந்திருக்கிறது என்பதுதான் பெரும் குற்றச்சாட்டு. நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி இருக்கிறார். இடும்பாவனம் கார்த்தி, அமைச்சர் பொன்முடியுடைய இந்த பேச்சும் அதற்கு தொடர்ந்து எதிர்வினை இருந்தாலும் கூட அவர் மன்னிப்பு கேட்டார், கட்சி பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க, நடவடிக்கை போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பில் சொல்கிறாங்களே. அதாவது இதில் பொன்முடி இவ்வாறு பேசியதில், அதுவும் திமுக மேடைகளில் இவ்வாறு பேசப்பட்டதில் ஒன்றும் வியப்புக்கிடமில்லை. நடவடிக்கை எடுத்ததும் மன்னிப்பு கேட்டதும் தான் வியப்புக்கானது. ஏன்னா திமுக மேடைகளில் காலங்காலமாக பேசி வர்ற செய்திகளை தான் அவங்க இப்பயும் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் ஆபாசத்தின் ஊற்றுக்கண் வக்கிரத்தின் பிறப்பிடம்னா அது திமுக தான். அறிஞர் அண்ணா காலத்தில் பொதுக்கூட்டங்கள் மாலை நேர பல்கலைக்கழகங்களாக இருந்துச்சு. அன்னைக்கு பொதுக்கூட்டங்களில் இலக்கியங்கள் குறித்து, காப்பியங்கள் குறித்து, திருக்குறள் குறித்து, தமிழோட தொன்மை குறித்து, தமிழகின் பழம்பெருமை குறித்து, வரலாறு குறித்தெல்லாம் பேசினாங்க. ஆனால் அதற்கு பிறகான கருணாநிதி காலத்தில் பொதுக்கூட்டங்களில் ஆபாசம் கட்டல் தொடப்பட்டுச்சு. அதில் தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான், நனிதம் நடராஜன், அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்களாம் என்ன மாதிரி பேசுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மேடைகளில் ஆபாசமும் வக்கிரமும் விரசமும் மட்டும்தான் இருக்கும். அதோட தொடர்ச்சி நீச்சி தான் இப்போ இன்னைக்கு பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் போன்றவங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு வாக்கியம் கூட தனிநபர் தாக்குதல் இல்லாது, ஆபாசம் இல்லாது, விரசம் இல்லாது, நாகரிகத்தோடு அவங்க கண்ணியத்தோடு கருத்துக்களை பதிவு செய்ய மாட்டாங்க. தொடர்ச்சியா இவ்வாறு பேசுவாங்க. ஆனா திமுக அதை ஊக்குவிக்கும். அதே வகையில பொன்முடி இது முதல் தடவை இல்லை, இந்த ஆட்சி காலத்திலே 3வது முறை 4வது முறையா அது பேசுறாரு. ஓசின்னு மக்களை ஏளனம் பண்ணதா இருக்கட்டும், எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சுட்ட அப்படின்னு மக்களோட கருத்துக்களை அலட்சியப்படுத்தா இருக்கட்டும், ஒரு பொது மேடையில ஒரு பொது அவையில ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு அவங்களை குறுக்க செஞ்சதா இருக்கட்டும், இது எல்லாமே அவரோட அந்த பண்ணையார்த்தனத்துக்கும் சாதி ஆதிக்க திமிருக்குமான சான்று. அந்த வகையில அந்த மேடையில பேசின பேச்செல்லாம் ஒரு 80 வயதுக்கு மேல ஒருத்தர் கடந்தாங்கன்னா ஒரு முதிர்ச்சி இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும், அனுபவத்தை அடிப்படையில இவ்வாறு பேசணும், இவ்வாறு பேசக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கும். ஆனா இவ்வளவு ஆண்டுகாலம் அரசியல இருந்து ஒரு பேராசிரியர், ஒரு பெரியாரியவாதின்னு சொல்லிக்கிறாரு, பெண்ணியவாதி சொல்லிக்கிறாரு, அவர் கல்வியாளர் இருக்காரு, இப்ப கல்விக்கூடங்கள் நடத்துறாரு, இருந்தும் ஒரு பொது மேடையில என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துங்கிற அடிப்படை அறிவே இல்லைன்னா இப்படிப்பட்டவங்க மக்களை ஆள்வதற்கும் ஒரு அமைச்சகத்தை நிர்வகிப்பதற்கும் என்ன தகுதி கொண்டவங்களா இருப்பாங்க? அவரை கட்சி பதவி விட்டு நீக்காம போங்க, அது உங்க இது. ஆனா அவர் அமைச்சராக இருப்பதற்கான தார்மீக தகுதியை இழந்து விட்டார். அதனால அவர் அமைச்சரை விட்டு நீக்கிறதா சரியா இருக்கும். அதே போல இப்ப வரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கெல்லாம் ஆபாசமா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு காலையில பாக்குறப்ப திமுக சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க மேடைகள்ல சகட்டு மணிக்கு அந்த ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் திமுக எப்படி அங்கீகரிக்குது? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சுக்கு உதயநிதி ஸ்டாலின் பெரிய ரசிகரான். அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திட்ட உதயநிதி சொன்னாரு அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே சொல்றாரு. அப்ப இந்த லட்சணம் தான் திமுக இருக்குது. நீங்க என்ன சொல்ல போனா, ஐயா கருணாநிதி 85 வயசு இருக்கு அவருக்கு. ஐயா கருணாநிதிக்கு 2006-2011 காலகட்டம், 2006-2011 காலகட்டத்துல
அன்னைக்கு வந்து மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து தொடர்ச்சியா வந்து திமுக விமர்சனம் பண்றாங்க. அப்படி விமர்சனம் பண்றப்ப அது நியாயமான விமர்சனம் தான். ஏன்னா அன்னைக்கு திமுக கிட்ட வந்து 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. அது உண்மையிலேயே மைனாரிட்டி தான். இன்னைக்கு பாஜக எப்படி மைனாரிட்டி ஆட்சியோ அதே போல திமுக மைனாரிட்டி ஆட்சி தான். அந்த ஆட்சியை பத்தி மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னதுக்காக அன்னைக்கு கருணாநிதி சொன்னாரு, இனிமே வந்து மைனாரிட்டி திமுக சொன்னா நான் செல்வி ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டேன், திருமதி ஜெயலலிதான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய பக்கிரமான பேச்சு. இந்த பேச்சை பேசுறப்ப கருணாநிதிக்கு வயசுங்கிறது 85 வயசு. 85 வயசுல அவருக்கு அனுபவம் இல்லையா, பக்குவம் இல்லையா, இல்ல வந்து முதிர்ச்சி இல்லையானா கருணாநிதியோட புத்தியே இப்படிதான். திமுகவோட மரபியல் குணமே இதுதான். அதனால அவங்க ஆபாசமா பேசுறதுலயோ வக்கிரமா பேசுறதுலயோ ஒன்னும் வியப்புக்கிடம் இல்லை. ஆனா அவங்க கண்ணியம் பெண்ணியம் அப்படின்னு வேடம் போடுறதுதான் பிரச்சனையா இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு அவங்க அண்ணா சொன்னாங்க. கார்த்தி, அது எல்லாவற்றுக்கும் நீங்க திமுக தான் பெரிய தட்டுப்பாடு இருக்கு. கார்த்தி, கண்ணியம் இல்ல கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்றீங்க. பொன்முடி அவர்களுடைய பேச்சை வந்து எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் விமர்சிக்கின்றனவா, அல்லது இப்போ முற்போக்குவாதிகள் பெண்ணிய செயற்பாட்டாளர்கள்லாம் பலரும் ரொம்ப மௌனமா இருக்கிறதா சொல்றாங்களே ஏன்? அதாவது பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள், முற்போக்காளர்கள், நடுநிலை பத்திரிகையாளர்கள், மக்களுக்கான ஊடகவியலாளர்கள், இந்த போர் விளையங்கிற எல்லாருமே திமுக கிட்ட வந்து வாங்கி தின்று வயிறு வளர்க்கக்கூடிய உடன்பரப்புகள் தான். இவங்க அதிகாரப்பூர்வமற்ற திமுக தானே ஒழிய பெரிய வேறுபாடு இல்லை. இவங்களோட அறச்சிற்றம் எல்லாம் ஒரு கொடுமை வந்து அதிமுக ஆட்சியாளர் நடந்தா வரும், இல்ல உத்தரப்பிரதேசிலேயோ சத்தீஸ்கர்லயோ ஜார்க்கண்ட்ல நடந்தா வரும், தமிழ்நாட்டில் நடந்தா வராது. அது குறிப்பா திமுக ஆட்சினா இவங்க எல்லாரும் வந்து வாய் மூடி மௌனியாயிடுவாங்க. ஒரு அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குதுன்னா யார் என்ன அப்படின்னு பாரபட்சம் இல்லாம எந்த பின்புலன்னு தெரிவிக்க முடிய விருப்பு வெற்று காய்த்தல் உவர்த்தல் இல்லாம அதை கண்டிக்கணும். ஆனா இவங்க திமுக வாய முடிக்குவாங்க. அண்ணன் சீமானுக்கு எதிராக அண்ணன் சீமான் வந்து இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படின்னு பொங்குன பெருமக்கள் எல்லாம், இந்த கணவான்கள் தனவான்கள் எல்லாம் ஏன் இப்ப பொன்முடியோட பேச்சை கண்டிக்கல? திமுகவோட கூட்டணி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க எல்லாம் எப்ப கண்டிச்சாங்கன்னா, ஐயா ஸ்டாலின் வந்து அவரை பொறுப்பை விட்டு நீக்கின பிறகு இனிமே கண்டிச்சா பிரச்சனை இல்லை, நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் கண்டிக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கு முடியல அவங்க தன்னிச்சையா கண்டிக்கல. அப்ப அந்த லட்சணத்துல வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறப்ப திமுக கிட்ட வாங்கி தின்று வயிறு வளர்க்கக்கூடிய அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க நம்ம சொல்ல தேவையில்லை. அதனால அவங்க திமுக வாய் மூடி மௌனமா இருக்காங்க. நன்றி கார்த்தி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்பிக்கை. நம்மோடு சைவ சித்தாந்த கழகத்திலிருந்து சுமதி மேகவனம் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம், உங்கள் பார்வை என்ன? விமர்சனங்கள் எதிர்வினைகள் கடுமையாக இருக்கு, நடவடிக்கை இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும், அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. ஏன்னா இவங்க அந்த கட்சியில வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறதுக்கே அவங்க தகுதி இல்லைன்னு சொல்லிதான் அவங்க வந்து துணை பொதுச்செயலாளர்ல வந்து நீக்கிருக்காங்க. அப்படின்னா அப்ப மக்கள் பிரதிநிதியா அமைச்சரா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்துக்களோட ஓட்டு இல்லாம ஓட்டு இல்லாம இவர் வந்து இந்த பொறுப்பு வந்திருக்க முடியுமா? அப்ப எப்படி வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கப்ப இவர் என்ன பதவி பிரமாணம் ஏற்றிருக்காரு? நான் வந்து எந்த மக்களோட எந்த மத பிரிவினரோட உணர்ச்சிகளையும் வந்து மத உணர்வுகளை புண்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிதானே இவங்க வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு அப்பட்டமான வந்து ஒரு இந்து மத துவேஷ பேச்சு அப்படின்றது இவருக்கு தெரியலீங்களா? ஒரு மேடையில பேசுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்றது கூட நம்ம இது பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ இவர் ரொம்ப தெள்ள தெளிவா நிறுத்தி நிதானமா ஒரு 2 தடவைக்கு மேல இது எப்படி சைவத்துல பட்டை போட்டா என்ன, நாமம் போட்டா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு மன தைரியம் இருந்தா நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னா, இதே மாற்று மதத்துல வந்து நீங்க பேசுவீங்களா? இதே ஒரு இஸ்லாமியத்துல இருக்கிறவங்களையோ இல்ல கிறிஸ்தவர்களையோ அவங்களோட பத்தி நீங்க பேசுவீங்களா? அப்படி பேசுறதும் தப்பு தான், நாங்க நிச்சயமா அதை ஏத்துக்க மாட்டோம். அப்படி இருக்கப்போ நீங்க இந்துக்களை மட்டும் இந்த மாதிரி இந்து கடவுள்களையும் இந்து மத சின்னங்களையும் நம்பிக்கைகளையும் இப்படி இழிவுபடுத்துறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன தைரியம்? அவங்க வந்து இந்துக்கள் வந்து இந்த வாக்கு வங்கியா ஒருங்கிணையில இவங்க என்ன இப்படி பேசினா இந்த நேரத்துக்கு இது பண்ணுவாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற தைரியத்துல தானே நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. அப்போ வந்து இவங்க கனிமொழி அக்கா வந்து நாங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டனம் தெரிவிக்கிறது யாருங்க தெரிவிப்பாங்க? நாங்க இப்ப வந்து எதிர்கட்சியில இருக்கிறவங்க இல்ல எதுவும் பொறுப்புல இல்லாத வந்து கண்டனம் தெரிவிக்கலாம். நீங்க தான் அந்த கட்சியில தலைமை குடும்பத்துல இருக்கிறீங்க, நீங்க நடவடிக்கையிலங்க எடுக்கணும் அவங்க மேல. ஏன்னா கண்டனம் தெரிவிச்சிட்டேன் அப்படின்றது வந்து என்ன சும்மா ஒரு கண் தெரிவிப்பு மாதிரி ஜஸ்ட் வந்து துணை பொதுச்செயலாளர்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்றது. அப்ப நீங்க அமைச்சர் பதவியில இருந்து நீக்கணும். அவருக்கு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறது அதுக்கு தகுதியே கிடையாது. இவர் தொடர்ந்து இந்த விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அவரு. அப்ப வந்து நாங்க வந்து அதை கண்டிக்கிறோம் கடுமையா. நாங்க வந்து அதை கடுமையா கண்டிக்கிறோம். இதுக்கு வந்து நிச்சயமா வந்து அவரை வந்து பதவி விட்டு நீக்கணும். அதை மன்னிப்பு கூட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஐவாஸ் மாதிரி சும்மா ஒரு பேருக்கு நான் வந்து குற்றம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா வந்து இந்து மக்களோட உணர்வை நான் புண்படுத்திருக்கேன், நான் ஒவ்வொரு இந்துக்கள்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்றதை வந்து அவர் வந்து தெளிவுபட சொல்லணும். இதுக்கு வந்து இப்ப முதல்வர் வந்து எந்த கண்டனமும் தெரிவிக்கல.
இவர் வந்து சாதாரணமா ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுல பாட்டு பாடுறவங்க நடுவுல ஒரு வார்த்தையை விட்டதுக்கு வந்து ட்வீட் போடுற முதல்வரும் துணை முதல்வரும் என்னோட கட்சியில வந்து 90% மேல இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்க 90% மேல இருக்கிற உங்க கட்சியில இருக்கிறவங்களோட உணர்வுகளை வந்து புண்படுத்திருக்காங்க. ஏன் நீங்க வந்து கண்டனம் தெரிவிக்கல? அப்ப அந்த திமுக அப்படிங்கிறது வந்து முழுக்க வந்து இந்து மத விரோத போக்க தான் கடைபிடிக்கிறாங்க. இந்துக்கள் நீங்க வந்து இலக்காரமா இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இதை நாங்க வந்து சைவ சித்தாந்தங்களை முறையே அமைச்சர் பொன்முடி மீதான இந்த அருவருப்பான பேச்சுக்கு எதிரான விமர்சனங்கள், எதிர்வினைகள் ஒரு பக்கம் இருக்க, அவரை விமர்சனம் பண்ணுவதில் கூட பெண்ணிய செயற்பாட்டாளர்கள், முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள்லாம் ரொம்ப மௌனமா பல பேர் இருக்காங்க. அதுவும் அவர்கள் மீதும் விமர்சனம் வருதே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுதான், அதாவது அந்த திமுகவையும் திகாவையும் சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா அந்த செலக்டிவ் அம்னீசியா மாதிரி உங்களுக்கு ஒரு செலக்டிவ் ஃபெமினிசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே மணிப்பூர்ல நடந்துச்சுன்னா, மத்திய பிரதேசத்துல நடந்துச்சுன்னா அவங்க வந்து குதிப்பாங்க. அதே வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அதை வந்து கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிடுவோன்ற மாதிரி போயிடுறாங்க. எப்படி வந்து ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒரு அரங்கத்துல அத்தனை பெண்கள் இருக்கிறப்ப இப்படி ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு, இது வந்து இந்து மத கடவுள்களையும் நம்பிக்கையை மட்டும் கிடையாது, அங்க இருக்க பெண்களையும் இழிவுபடுத்திருக்காரு. அதுல ஸ்டேஜ்லயே திரும்ப சொல்றாரு, இங்க பெண்கள்லாம் இருக்கீங்க, அப்ப பெண்கள்லாம் இருக்கீங்கன்னு சொல்றப்ப அதை பேசக்கூடாதுன்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவு கூட இல்லையா அவருக்கு? இப்போ நம்ம தெருவுல வந்து சொல்லுவோம், இந்த ஒரு குடிச்சிட்டு அவன் பண்ணிட்டான், ஏதோ அவன் கஞ்சா அடிச்சிருக்கான், ஏதோ போதையில பேசிட்டான் அப்படின்றப்ப கூட ஒரு சில வார்த்தைகளை நம்மளால ஏத்துக்க முடியாது. நம்ம தாயை இழிவுபடுத்துறதோ, நம்ம கும்பிடுற தெய்வங்களை இழிவுபடுத்துறதோ, நம்ம வீட்டு பெண்களை இழிவுபடுத்துறதையோ ஏத்துக்க முடியாது, நம்ம வெளுத்து விட்டுருவோம். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஒரு மேடை பேச்சு, நீங்க ஒரு பொறுப்பான அமைச்சர் பதவியில இருக்கீங்க, அப்ப ஒரு மேடை பேச்சுல நீங்க இவ்வளவு அநாகரிகமா பேசுறீங்கன்னா அப்ப எந்த தைரியத்துக்கு நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? அப்ப இந்துக்களையும் இந்த பெண்களையும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அது எப்படி இது எந்த வகையிலுமே ஏத்துக்க முடியாதுல்ல இத. நன்றி 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 சுமதி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகொண்டமைக்கு. நம்மோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் CR சரஸ்வதி இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். பொன்முடி அவர்களுடைய அருவருப்பான பேச்சு, கடுமையான எதிர்வினை, பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது விலக வேண்டும் என்று தொடர்ந்து பலரும் வலியுறுத்தி வர்றாங்க. உங்கள் பார்வை? நிச்சயமா, எனக்கு முன்னாடி பேசின சகோதரி கூட அருமையா பேசினாங்க, கேட்டேன். நான் கேட்கிறேன், திரு பொன்முடி அவர்களே, உங்க வீட்டுல பெண்கள் இல்லையா? எதுக்கு இப்படி ஒரு வக்கர புத்தி? ஒரு ஆளுங்கட்சியினுடைய மினிஸ்டர் அவரு, அந்த திமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர், பல்லாண்டு காலமா திமுகல இருக்கிறாரு. ஓசி பஸ்ங்கிறாரு, ஒரு ஸ்டேஜ்ல நின்றுட்டு ஓசி பஸ்ல போறீங்கன்னு பெண்களை பார்த்து கிண்டல் பண்றாரு. இன்னொரு நிகழ்ச்சியில போயிட்டு நீங்க என்ன ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்களான்னு பார்த்து கேட்கிறாரு. இத்தனைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு மேடையில அவரை வச்சுக்கிட்டே சொல்றாரு, எனக்கு தூக்கமே போச்சு, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிண்டலா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அதை மனசுல கூட வாங்கிக்காம நான் கேட்கிறேன், ஏன் மதங்களை இழிவுபடுத்துறீங்க? ஏங்க, ஒரு பெண்ணை இழிவுபடுத்திருக்கீங்க, விபூதி பூசினா நாமம் போட்டா சைவமா வைணவமா, என்னது இது? இப்பவும் சொல்றேங்க, நமக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள ஜாதி மதமே கிடையாது. நீங்க பாருங்க, வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு சர்ச்சுக்கு கிறிஸ்துவ மக்களோட இந்து மக்கள் அதிகம் போறாங்க மாதாவை பார்க்க. நாகூர் தர்காவுக்கு அத்தனை இந்துக்கள் போறாங்க, அங்க தர்காவில் இருக்கிற அந்த கடவுளை பார்க்க. நமக்குள்ள ஒற்றுமையா இருக்கும். இன்னைக்கு ஒரு ரம்ஜான் நடந்ததுன்னா இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு நம்ம இந்துக்கள் போறோம், அவங்க சாப்பிட நம்மளை கூப்பிடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் மேடையில, நான் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இன்னொன்னும் திரு பொன்முடி பதில் சொல்லணும். மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மனைவி அவர்கள் எத்தனை கோயில்களுக்கு இன்னைக்கு போறாங்க? அவங்க திருப்பதிக்கும் போறாங்க, திருவண்ணாமலைக்கும் போறாங்க, எத்தனரே அழகா குங்குமம் வச்சுக்கிட்டு வராங்க. அதற்கு கூட முதலமைச்சர் சொல்றாரு, நான் கோயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா என் மனைவி போறதை நான் தடுக்க மாட்டேன். உங்கள் தலைவர், உங்கள் முதல்வருடைய குடும்பத்திலேயே சாமி கும்பிடுறவங்க இருக்கும் போது, அவங்க கடவுளுக்கு அவ்வளவு பக்தியா இருக்கும் போது யாரை கொச்சப்படுத்துறதுக்காக இப்படி பொன்முடி பேசியிருக்காரு? அவரை கட்சி பதவியில இருந்து எடுத்தால் மட்டும் போதாது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை பார்த்தவங்க தமிழ்நாடு மக்கள். யாராவது இந்த மாதிரி தவறு செய்து அதுக்கப்புறம் தொடர்ந்து அமைச்சரா இருக்க முடியுமா? நான் முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கிறேன், தயவு செய்து கட்சி பதவியிலிருந்து எடுத்த உடனே அவர் நிச்சயமா திருந்த மாட்டாருங்க, பொன்முடி திருந்த மாட்டார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து மறுபடியும் என்ன, அது அவருடைய வழக்கம் ஆயிடுச்சு, மதத்தை கிண்டல் பண்றதோ. அதே மாதிரி அங்க இந்த திமுக ஆராசான்னு ஒருத்தர், திமுக காரங்கெல்லாம் குங்குமம் வைக்காதீங்க, விபூதி வைக்காதீங்க. ஏங்க, அந்தந்த கட்சியில இருக்கோங்கிறதுக்காக, கட்சி தலைமைக்கு ஒரு கோட்பாடு இருக்குன்றதுக்காக தன்னுடைய சொந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போறதையோ தான் விபூதி வச்சுக்கிறதையோ தடுக்க சொல்றதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது. ஆக பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரா பதவியில விலகணும். இதை விட கொச்சையா ஒரு பெண்களை வச்சுக்கிட்டு மேடையில இருந்துகிட்டு கீழே, அதுக்கும் சில பேர் அந்த கட்சியில சிரிக்கிறாங்க பாருங்க, அதுதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் பேசுறத கேட்டு சில பேர் அங்க சிரிக்கிறாங்க பாருங்க. தன் குடும்பத்திலயும் பெண்கள் இருக்காங்க, தனக்கும் தாய் இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்கிற எண்ணம் கூட இல்லாம அதை சிரிக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு கேவலமா பேசக்கூடியவர் தொடர்ந்து அமைச்சரா இருக்கணுமா என்பதுதான் இன்னைக்கு மக்களுடைய கேள்வி.
நன்றி மேடம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பொன்முடியினுடைய இந்த பேச்சு என்பது ஒரு அருவருப்பான பேச்சையும் ஒரு கூட்டம் உட்கார்ந்து ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் முன்னாடி பெண்களை இவ்வளவு இழிவாக ஒருத்தர் பேச முடியுமா? பேசுகிறவர் ஒரு பொறுப்பான அமைச்சர் பதவியில் அரசியல் சட்டத்துடைய பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அதை வைத்து அவர் ஒரு அமைச்சராக நீடிக்கலாமா? அவர் பதவி நீக்குவதற்கு முன்பாக தார்மீகமாக விலகுவதுதான் சரி என்றெல்லாம் மக்கள் கருத்தும் கட்சியினுடைய அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பொன்முடி அவருடைய இந்த சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கு. அவர் ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றத்தால் தண்டனை பெற்று அது உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்று தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றத்திலே 3 ஆண்டுகள் அவருக்கும் அவர் மனைவிக்கும் சிறை தண்டனை வைக்கப்பட்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு. 2006-11 ஆட்சி காலத்திலே அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த சொத்து குவிப்பு வழக்கிலே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததான அந்த வழக்கிலே அவர் உயர்நீதிமன்றத்தால் தண்டனைக்கு உள்ளானார். 3 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றார். அவர்கள் பதவி இழப்பு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி இழந்து விடுவார். அந்த வகையிலே அமைச்சர் பதவியை இழந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டத்தின் கொடுத்திருக்கிற சட்ட உதவியை பெற்று அவர் மீண்டும் இப்பொழுது அமைச்சராக தொடர்கிறார். 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே தொடர்ச்சியாக வெவ்வேறு காலகட்டங்களிலே பொன்முடி மட்டுமல்ல, ஆவடி நாசர், ராஜ கண்ணப்பன், KKSSR ராமச்சந்திரன், KN நேரு என்று பல்வேறு அமைச்சர்களும் அவ்வப்போது சர்ச்சையாக பேசி வருவதும் அது சமூக வலைதளங்களிலே வைரலாகி கடும் விமர்சனத்துக்கு உள்ளாவதும் தொடர்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. பொன்முடி மீது மட்டுமே அதிகமான விமர்சனங்கள். விடியல் பயணம் என்று அரசு பெருமிதமாக அதை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விடியல் பயணம் மேற்கொள்கின்ற பெண்களை பார்த்து நீங்கள் ஓசி பயணம் தானே செல்கிறீர்கள் என்று பொன்முடி சொன்னதாக இருக்கட்டும். கட்சியினுடைய திமுகவை சேர்ந்த உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதியை அவர் சார்ந்திருக்கிற சமூகத்தை சொல்லி ஒரு பொது மேடையிலே இழிவாக பேசியதாக, அவமதிக்கின்ற வகையிலே பேசியதாக இருக்கட்டும். கட்சியினுடைய தொண்டர், கட்சியினுடைய நிர்வாகி ஒரு பொது மேடையிலே எங்கள் பகுதியில் எந்த குறைகள் தான் இருக்கிறது, நிறைகள் இல்லை என்று சொன்னதை அவரை அவமதிக்கின்ற வகையிலே பேசியதாக இருக்கட்டும். பொது வெளியிலே இப்படி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். CS அரசி அவர்கள் கூட குறிப்பிட்டார், இது அவர் முதல் பேச்சு இல்லை, மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சையாக பேசுவார் அப்படின்னு சொன்னார். பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், அமைப்புகளுடைய தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மன்னார்குடி செண்டலங்கார ஜீயர் ஆன்மீக தலைவர்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவரை உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மன்னார்குடி ஜீயர் தெரிவிச்சிருக்கார். அதே போல் மதுரை ஆதீனம் கட்சி பதவியிலேருந்து நீக்கினது வரவேற்கத்தக்கது தான், ஆனால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார் என்று பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கார். நம்மோடு அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அதிமுக நாளைய தினம் ஒரு போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கு. மகளிர் அணி பொன்முடியுடைய பேச்சை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சுக்கு நான் ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் தடுமாற்றத்தில் பேசிட்டேன், மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் தொடர்ச்சியாக எதிர்ப்பு, போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறதே ஏன்? தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பேசினது பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசித்து பார்த்து பேச வேண்டும். அவர் பேராசிரியரா இருந்தவர் சார். ஆனா இப்ப மன்னிப்பு கேட்பதனால் மன வருத்தங்கள்லாம் குறைந்துருமா? பேசின பேச்சுக்கள் எல்லாம் காற்றோடு காற்றா அழிஞ்சிருமா? அப்போ என்ன பேச போறீங்களோ பேசுறத நினைச்சுல பேசணும். நீங்கள் தனி மனிதர் அல்ல சார், நீங்கள் ஒரு நாட்டினுடைய அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அதுல ஒரு அமைச்சர். அப்போ 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கை என்பது நீங்க இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்க தான் தெளிவுபடுத்தணும். இது ஒன்று. இன்னொன்னு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, அப்ப எங்களை விட்டுற வேண்டியதானே அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய,
இது எந்த விதமான பயிற்சி, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்றதுக்கு அவங்க சொல்லணும். ரெண்டாவது, அரசியலமைப்பு நீங்க அமைச்சரா பேசிருக்கீங்க, உங்களுடைய அரசியல் கட்சியா நீங்க பேசல. அரசியல் கட்சியா பேசியிருந்தீங்கன்னா உங்களை கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்ல இருந்து இப்ப நீக்கிட்டு திருச்சி சிவா அவர்களை போட்டிருக்கிறாங்க. ஆனா அமைச்சராக பேசியதற்கு என்ன தண்டனை, என்ன நடவடிக்கை? அப்போ நீங்க செய்யறது எல்லாமே, நீங்க தான் பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம் கொடுக்கிறது நாங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க. அதே நேரத்துல ஓசி பஸ் சொன்னதும் இதே மாண்புமிகு அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் தான். அப்போ பெண்களை மதிக்கிறேன்னு சொல்றது நீங்க தான், பெண்களை ஓசி பஸ் சொல்லி அவமதிக்கிறது நீங்க தான். இப்ப பேசிய அண்மையில பேசியது எவ்வளவு பெரிய ஒரு தவறான அல்லது ஒரு மதத்தை கொச்சைப்படுத்தக்கூடியதாகத்தானே நீங்க பேசுறீங்க. இதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கப்பட வேண்டும், எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னொன்னு, தொடர்ந்து இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? இனிமேலுக்கு யாருமே தமிழ்நாட்டில் அமைச்சர் பெருமக்கள் இப்படி பேச மாட்டார்கள் என்கிற உத்தரவாதத்தை தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரும் திமுகவின் தலைவரும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு உத்தரவாதத்தை தர முடியுமா, தருவார்களா என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய நோக்கம், ஆசை, ஆவல், எண்ணம். உங்களுடைய எண்ணத்தை ஆவலை வெளிப்படுத்துறீங்க. அதே நேரத்தில் திராவிட இயக்கம் சார்ந்து நீங்கள் நிறைய பேசுகிறீங்க. பொன்முடி இந்த மாதிரி நம்ம பேசக்கூட முடியாத இந்த வார்த்தைகளை அவர் பேசியதுக்கு பிறகு சொல்கிறார், இப்படியெல்லாம் பேசி தான் திராவிட இயக்க கொள்கைகளை நாங்கள் பரப்பணும், அதுக்கான நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி கிடையாது. திராவிட இயக்க கொள்கைகள் இப்படியெல்லாம் பேசியெல்லாம் வந்தது அல்ல. அப்படியெல்லாம் பேசி இருந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இது ஆரம்பத்துல தென்னிந்திய நல உரிமை சங்கம், பிராமணர் அல்லாதார் சங்கம், நீதி கட்சி, அதுக்கு பிறகு திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பல்வேறு பரிணாமங்கள் வந்தாலும் கூட தந்தை பெரியார் 1929 பெண்களுக்காக ஒரு செங்கல்பட்டுல மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டுல தஞ்சாவூரை சேர்ந்த அம்மையார் தர்மாம்பாள் அவர்கள் தான் பெரியார் என்கிற பட்டத்தையே கொடுத்தார். அவர் திராவிடர் கழகத்தில் பயணித்தவர். அப்போ பெண்களுக்கு கல்வி வேணும், பெண்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படிங்கறத சொன்னதுதான் திராவிடர் கழகம். அதற்கு பிறகுதான் திராவிட கட்சிகள். ஆனா இப்படிலாம் சொல்லித்தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றது இவருடைய தவறை மறைப்பதற்காக திராவிடர் கட்சி மீதே புலிதிவாரி தூற்றுகிறார், ஒரு போர்வையாக போர்த்தி தூங்க நினைக்கிறார். அது தவறான பாதையை இட்டு செல்லும் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு பாஜகவுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் ஒரு புகாரை அளிச்சிருக்கீங்க. கட்சியிலிருந்து, கட்சி பதவியிலிருந்து பொன்முடியை நீக்கியிருக்காங்க. அவரும் ஒரு தடுமாற்றத்தில் பேசிட்டேன், மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் காவல்துறையை நாடி இருக்கீங்களே, சட்டப்பூர்வமான தப்பு சார் அவர் பண்ணது. மன்னிப்பு கேட்டா எப்படி சரியாயிடும்? நீங்க ஒரு கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா? அதாவது பாரதிய நியாய சட்டத்தின் அடிப்படையில பல்வேறு பிரிவுகளின் கீழே என்னுடைய கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கேன். பல்வேறு பிரிவுகள் கூட பிரிவுகளின் கீழே தண்டனைக்குரிய குற்றம் அவர் பண்ணது. அதனால மன்னிப்பு கேட்டாருன்னா மன்னிப்பு கேட்டதை ஏதோ பெரிய ஒரு ப்ரையாரிட்டி மாதிரி எடுத்துட்டு பேசாதீங்க தயவு செஞ்சு. திமுகவில் இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. துரைமுருகன் மன்னிப்பு கேட்டாரு, பொன்முடி மன்னிப்பு கேட்டாரு. இப்ப நான் மன்னிப்பு கூட கேட்க மாட்டீங்களா? நான் இவ்வளவு பெரிய கொச்சையான, ஆபாசமான, கேவலமான, மட்டமான ஒரு வாதத்தை பொதுவெளியில பெண்களை கேவலப்படுத்துற, சைவம் வைணவத்தை கேவலப்படுத்துற மிக மோசமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மன்னிப்பு கூட கேட்க மாட்டீங்களா என்ன? இது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆபாசத்தின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சித்தாந்தத்தில் நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய அந்த பதவியிலேயே தொடர்வதற்கு இவருக்கு அருகதை இல்லை என்று சொன்னால் இவர் எப்படி எங்களை வழிநடத்துகிற ஒரு அமைச்சரவையில் இருக்க முடியும்? அதான் இப்ப மக்கள் கேட்கிற ஒரு கேள்வி.
அதே நேரத்தில் சார் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்து முன்னணி இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துது, நாளைக்கு அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துது. ஆனால் இன்னொரு விமர்சனம் வருது. இது போன்ற ஒரு அருவருப்பான கருத்தை பேசிய பொன்முடிக்கான கண்டனம் என்பது பல பெண்ணிய செயற்பாட்டாளர்கள், பல முற்போக்குவாதிகள் ரொம்ப மௌனமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க மேலேயும் விமர்சனம் வைக்கிறாங்களே. இல்லை, நீங்கள் வந்து உண்மையான பெண்ணியவாதிகள் இதற்கு பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. திராவிடத்திற்கு கீழாக திராவிட ஏஜென்ட்டுகளாக வேலை பார்க்குறவங்க வந்து அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் நாங்கள் பேசுவோம், குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராகத்தான் பேசுவோம் அப்படிங்கிறவங்களெல்லாம் பெண்ணியவாதிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்ணியவாதிகள் என்றால் பெண்ணியவாதிகள் தான் பெண்ணியவாதிகள். பெண்ணியத்துக்கு உண்மையிலே பேசுறவங்க தான் பெண்ணியவாதிகள். திராவிடத்திற்கு ஏஜெண்டா இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சித்தாந்தத்துக்காக ஏஜெண்டா இருக்கிறவங்கள பெண்ணியவாதிகள் ஒத்துக்க முடியாது. இது வந்து உண்மையான பெண்ணியவாதிகள் பேசுகிறார்கள், உண்மையான பெண்ணியவாதிகள் பேசுவார்கள். இதுல வந்து இன்னொரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உரையிலேயே பொன்முடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரியான ஆபாச பட்டிமன்றங்கள்ல இது மாதிரியான ஆபாச கருத்துக்களை நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து நாங்க திராவிட கொள்கைகளை வளர்ப்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள்ங்கிறார். அப்போ இப்படி ஆபாசம் பேசி அதுல வந்த கூட்டத்தை கேதர் பண்ணி அதுல வந்து ஒரு அமைப்பை உண்டாக்கி தான் இவ்வளவு நாள் இந்த திராவிடம் டிராவல் பண்ணிட்டு இருக்கின்றத பொன்முடி அவருடைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கிற குரூர வக்கிர எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் பொன்முடியுடைய பேச்சு அமைந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு பேச்சு, அவர் அந்த அமைச்சர் பதவியிலே இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஒரு பெண்ணாக மட்டுமல்ல, ஒரு மனிதனாகவே இந்த பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை பேசியவர் தவறு செய்து பேசியிருக்கலாம், ஆனால் தடுமாற்றத்தில் பேசியதல்ல, மிக தெளிவாக இழிவாக பேச வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார். அந்த பேச்சை அவர் நியாயப்படுத்தியும் இருக்கிறார். அவர் பேசினுடைய ஒரு பகுதி அது கூட கேட்க முடியல, ஆனால் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து அடல்ட் ஒன்லி பட்டிமன்றம் என்று நடத்தினோம் 1971 72களில். சற்றேறக்குரிய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய அந்த பேச்சை, 53 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய அந்த பேச்சை, அவர் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே பேசிய பேச்சை இப்போது குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு அருவருப்பான இழிவான ஒரு பொது மேடையிலே பிறரோடு பேச சொல்ல பயன்படுத்த தகாத வார்த்தைகளைத்தான் பேசி தான் அந்த இயக்கத்தை வளர்த்தார்களா? அப்போ அந்த இயக்கத்தோட நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தோடு தான் இந்த இயக்கம் வளர்ந்ததா என்கிற இயக்கம் சார்ந்து கொள்கை சார்ந்த கேள்வியாகவும் இது மாறுது. அதே நேரத்தில் இவர் அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார். அவர் மீது உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க பயப்படுறாரு. பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கணும்னா முதலமைச்சருக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டதையும் பார்க்க முடிகிறது. அதே போல் அம்மாள் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் GK வாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோரெல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தான் முதலிலே இது எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்தார். அதை தொடர்ந்து தான் மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அதே நேரத்தில் பெண்ணிய செயற்பாட்டாளர்கள், முற்போக்காளர்கள், முற்போக்கு செயற்பாட்டாளர்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர்கள் வேறு ஒரு தலைவர் இதுபோல பேசியிருந்தாலோ அல்லது ஏதாவது தவறான நிகழ்வுகள் நடந்திருந்தாலோ அதை பெரிதாக்கி பல நாட்கள் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருப்பவர்கள், இதுபோல் ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார், ஒரு 50 ஆண்டுகளுக்கு பொது வாழ்க்கை அனுபவம் என்று சொல்கிறவர் இந்த வயதில் பேசக்கூடிய பேச்சா இது என்றெல்லாம் பலர் விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் மிக மிக மௌனமாக இது இங்கேயே நடக்காது, இது ஏதோ ஒரு மாநிலத்திலே ஏதோ ஒரு மாநிலத்திலோ நடந்த சம்பவம் போல அவர்கள் கண்களை பொத்திக்கொண்டு காதுகளில் அதை வாங்காமல் எந்த விமர்சனமும் சொல்லாமல் காந்தியினுடைய ஒப்பீட்டிலே சொன்ன மனித குரங்குகள் போல அவர்கள் அமைதியாக கண் வாய் செவியை மூடிக்கொண்டிருக்கிறார்களே ஏன் என்று முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அல்லது போலி முற்போக்குவாதிகள் அல்லது போலி பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் அவர்கள் மீதான விமர்சனமாகவும் இது வருகிறது. இப்பொழுது ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள்? முதல் முறையாக அவர் பேசவில்லை. இப்படி ஒரு அருவருப்பான
பேச்சை அமைச்சர் பேசியிருக்கிறார், அதை நீங்கள் ஏன் கண்டிக்கவில்லை என்று அவர்கள் மீதும் விமர்சனம் வருகிறது, முதலமைச்சர் மீதும் விமர்சனம் வருகிறது. நீங்கள் ஏன் இந்த போன்ற ஒருத்தர் மீது கட்சியிலேயே இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று கட்சி பதவியிலிருந்து நீக்கிறீங்க, ஆனால் ஏன் அமைச்சர் பதவியில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து எதிர்க்கட்சிகளுடைய போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். கட்சியினுடைய தலைவர்களும் கண்டனத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். முதலமைச்சர் என்ன செய்ய போகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பேசுபொருளோடு பிக் நியூஸ் பகுதி சந்திப்போம்.